கூகுள் மேப்பை நம்ம எல்லோரும் தினமும் யூஸ் பண்ணுறோம். ரூட் பார்க்கறதுக்கு, ஹோட்டல் சர்ச் பண்ணுறதுக்கு, ஷாப் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி வீட்டில் இருந்தபடியே இன்கம் ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் கோடிங் ஸ்கில் இல்லாமல், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், ஏஐ டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி கூட ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் கூகுள் மேப் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம்னு எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கூகுள் மேப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது தெரியுமா? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கூகுள் மேப் நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான் கொடுக்குது. ஆனால் கூகுள் அதில் இருந்து க்ரோஸில் மணி ஏர்ன் பண்ணுது. அது எப்படி தெரியுமா? நீங்கள் கூகுள் மேப்பில் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் நியர் மீன்னு சர்ச் பண்ணுறீங்கன்னா முதல்ல வரும் சில ஷாப்புக்கு ஸ்பான்சர்ட்னு இருக்கும். அதாவது அந்த பிஸ்னஸ் ஓனர் கூகுளுக்கு பணம் கொடுத்து தங்களுடைய ஷாப்பை டாப்பில் காட்டுவாங்க. இதுதான் கூகுளில் பெரிய இன்கம் சோர்ஸு. இப்போது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர் மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? டெலிவரி பாய் எங்கே இருக்காரு, எந்த ரூட்டில் வராரு, எவ்வளவு டைம் ஆகும், இது எல்லாம் கூகுள் மேப் ஏபிஐ மூலமாக தான் ஒர்க் ஆகுது. இந்த ஏபிஐ யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் கூகுளுக்கு மந்த்லி பேமெண்ட் கொடுக்குது. நீங்கள் ஒரு ஷாப் நேம் சர்ச் பண்ணுறீங்க கூகுளில் அப்படின்னா கால் பட்டன், டைரக்ஷன், ரிவ்யூ, வெப்சைட்டு, ஃபோட்டோ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். இதுவே கூகுளுக்கு பிஸ்னஸ் வேல்யூவை கிரியேட் பண்ணுது. இப்போ நம்ம முக்கியமான பார்க்கலாமா? என்னன்னா கூகுளை யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது தெரியுமா? ஐடியா நம்பர் 1, கூகுள் ரிவ்யூ சர்வீஸ். முதல்ல கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணுங்க. அதில் கேக் ஷாப் நியர் மீன் போடுங்க, இல்லை சலூன் நியர் மீன் போடுங்க, இல்லை பேக்கரி நியர் மீ போடுங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்படி சர்ச் பண்ணி பாருங்க. அப்போது என்ன தெரியுமா? நிறைய ஷாப்ஸ்க்கு ரிவ்யூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சில கடைகளுக்கு ஃபோட்டோ கூட அப்லோட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அந்த ஷாப் ஓனர்கிட்ட நீங்கள் சிம்பிளாக பேசுங்க. உங்கள் ஷாப் நல்லா இருக்குது, ஆனால் கூகுள் ரிவ்யூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுங்க. ரிவ்யூ அதிகமாக வந்தால் கூகுளில் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் புதிய கஸ்டமர் கூட அதிகமாக வருவாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு ஃபீட்பேக் ஃபார்மாக க்ரியேட் பண்ணுங்க. அதில் கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணி ஷாப் கவுண்டரில் வைக்க சொல்லுங்க. கஸ்டமர் வந்து ஸ்கேன் பண்ணி ஈஸியாக ஃபீட்பேக் கொடுக்கலாம். இதனால் என்ன ஆகும் தெரியுமா? நேச்சுரலாக ரிவ்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கூகுள் ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் கஸ்டமர் கூட அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்க்கு நீங்கள் 2000 முதல் 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அவங்களுடைய பிஸ்னஸை க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. இன்னொரு பவர்ஃபுல்லான ஏர்னிங் மெத்தட் என்ன தெரியுமா? ஸ்மால் பிஸ்னஸ் வெப்சைட் கிரியேஷன். அதாவது நம்ம ஏரியாவில் நிறைய ஷாப் இருக்கும். 20 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இன்னும் வெப்சைட்டே இருக்காது. இதனால் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? வெளியூரில் இருந்து கஸ்டமர் அந்த ஷாப்புக்கு ஆன்லைனில் கண்டுபிடிக்கவே முடியாது. அதாவது பிஸ்னஸ் நல்லா இருந்தாலும் இன்டர்நெட்டில் ப்ரெசன்ஸ் இருக்காது. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? அந்த ஷாப் ஓனர்கிட்ட சிம்பிளாக சொல்லலாம், நான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் வெப்சைட் கிரியேட் பண்ணி தரேன்னு. இப்போது நீங்கள் நினைக்கலாம், கோடிங் தெரியலையே அப்படின்னுட்டு. கவலைப்பட வேண்டாம் அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னன்னா, இப்போது ஏஐ டூல்ஸ் இருக்குது இல்லையா? ChatGPT மாதிரி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி வெப்சைட் கண்டென்ட்டை ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் நோ கோட் வெப்சைட் பில்டரை யூஸ் பண்ணி 10 மினிட்ஸில் கூட ஒரு சிம்பிள் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். அந்த வெப்சைட்டில் என்ன ஆட் பண்ணணும் தெரியுமா? ஷாப் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும், ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும், கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணணும், லொக்கேஷன் முக்கியமாக ஆட் பண்ணணும், சர்வீசஸ் ஆட் பண்ணணும், கஸ்டமர் ரிவ்யூஸ் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணால் போதும். இதுக்காகவே நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு
1000 முதல் 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 5 ஷாப்புக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணா எவ்வளோ ஏர்ன் ஆகும்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம நாட்டில் இன்னும் ஆயிரக்கணக்கான ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. ஆனால் டிஜிட்டல் வேர்ல்டு பற்றி ஃபுல்லாக நாலேஜ் இல்லை. அதனால் நிறைய பிஸ்னஸ் ஆன்லைனில் க்ரோ ஆகாமலே இருக்குது. அந்த கேப்பை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, கூகுள் மேப்ஸ் என்பது வெறும் ரூட் பார்க்கறதுக்கான ஆப் மட்டும் இல்லை. அதை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணால் ஒரு நல்ல இன்கம் சோர்ஸாகவே மாற்றிக்கலாம். உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஸ்மால் பிஸ்னஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவங்களோட கூகுள் ரிவ்யூஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. சிம்பிளாக ப்ரொஃபஷ்னல் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கொடுங்க. அது மூலமாக ஆன்லைன் இன்கம்மை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. கீழே ஒரு ஹைப் பட்டனும் இருக்குது, ஹைப்பும் கொடுங்க. ஸோ பார்ட் டைம் ஜாப் தேடுறவங்களுக்கு இந்த ஐடியா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.